This video is sponsored by Buymoot Online Shopping. இங்கு தரமான பொருட்கள் மிக குறைந்த விலையில் கிடைக்கின்றன. அனைவரும் வாங்கி பயன்பெறுங்கள். நன்றி. ஒரு ஆயிரக்கணக்கான பேரண்ட்ஸ் நம்ம இங்க குழுமி இருக்கின்றோம். இல்ல சிறந்த பெற்றோர்கள் யார் அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலாமா? ஒரு 5 நிமிடத்துல அந்த டெஸ்ட்டை முடிச்சிடலாம். அது கிஃப்டும் கூட முடிஞ்சா சுரேஷ் தம்பி கொடுக்கட்டும், இல்ல நான் கூட கொடுத்துடலாம். ஒரு 7 கேள்வி கேட்கிறேன். அந்த 7 கேள்விக்கு உண்மையாலுமே அந்த 7 குவாலிட்டி, அந்த 7 குணநலங்கள் என்னிடம் இருக்கின்றது என்று எந்த தாய்மாராவது எந்த ஒரு தகப்பனாவது சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த மேடையில உங்களுக்கு அந்த பரிசை நான் கொடுக்கின்றேன். ஏன்னா நானும் அந்த பரீட்சையில கலந்துக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பாவாக இருக்கின்றேன். முதல் குவாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைமரி எஜுகேட்டர். அதாவது உங்களுடைய குழந்தைக்கு நீங்க ஒரு நல்ல முதல்நிலை ஆசானாக இருக்கின்றீர்களா? உங்களுடைய குழந்தைக்கு உங்களுடைய வீட்டிலே கற்றுத்தரக்கூடிய ஆசான்களாக இருக்கின்றீர்களா? அதாவது கற்றுத்தரனா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கற்றுத்தரது இல்ல. அடிப்படையான திறமைகளை, ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ், அதை கற்றுத்தரக்கூடிய ஒரு பேரண்டாக நீங்க இருக்கின்றீர்களா? சார் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், பிசினஸ் பார்க்க நேரம் இல்ல, யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கேன், எனக்கு டைமே இல்லை. ஆனா இந்த மாதிரி கேசிடி மாதிரி ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்த்து விட்டு நாங்க பணம் கட்டிட்டா ஆசிரியர்கள் பாத்துக்குவாங்க. அந்த மாதிரி பொறுப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்கின்றீர்களா? இல்லை மொத்த பொறுப்புகளையும் இது போன்ற ஆசிரியர்கள் மேல் சுமத்தக்கூடிய பெற்றோர்களாக இருக்கின்றீர்களா? மொத்த பொறுப்புகளையும் இது போன்ற ஆசிரியர்கள் மேல் சுமத்தக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்காக ஒரு சிறிய உண்மை சம்பவத்தை சொல்கின்றேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்துச்சு. தாளவாடி ஃபாரஸ்ட்ல நடுக்காட்டுக்குள்ள ஒரு 4 வயசு யானை உயிருக்கு போராடிட்டு இருக்கு. 2 மணி நேரத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த யானையினுடைய உயிரை நாம் காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவருடைய வெட்டரி டாக்டர் பவானி சார் இருந்தாரு. அவர் மலையேறி வரக்கே 1.5 மணி நேரம் ஆயிரும். பட் அவர் வரக்குள்ள போன்ல கைடன்ஸ் கேட்கிறோம், என்ன சார் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பேசணும், என்ன பண்ணணும் அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்கிறோம். டாக்டர் சொல்றாங்க, தாளவாடி போங்க, மெடிக்கல் ஸ்டோர் ஒரு கிளவுஸ் வாங்கிக்கங்க. கிளவுஸ் வாங்கிட்டு அந்த யானையினுடைய ஆசன வாயு வழியாக உள்ளே நீங்க கையை விட்டு அந்த சாணத்தை வெளியெடுங்க. வெளியெடுத்தீங்கன்னா அந்த மூச்சு திணறல நின்றோம். தண்ணி மேல ஊத்திட்டே இருங்க, நிழல் கொடுங்க, அதுக்குள்ள நான் வந்துடுறேன், யானையை காப்பாத்திரலாம் அப்படின்னு சொன்னார். அதே போல நாங்க செஞ்சோம். மூச்சு வந்துச்சு யானைக்கு. 2 மணி நேரத்தில் டாக்டர் வந்துட்டார். வந்தோடனே அந்த மெடிசன்ஸ் யானைக்கு கொடுக்க ஆரம்பிச்சோன்னே யானையுடைய துதிக்கை அடிச்சு, யானையுடைய காலை அடிச்சு, யானையுடைய காலை அடிச்சு எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்ணிச்சு. அதனால முடியல. அப்ப அந்த ஊனாங்குடியில எடுத்து அந்த யானையை கட்டி நாங்க எடுத்து நிக்க முயற்சி செய்யறோம். அந்த சம்பவத்துல என்னை சுத்தி ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, நானும் டாக்டர், என்னை சுத்தி 50 பேர் இருக்கிறாங்க. எந்திரிச்சு நின்ற யானை நம்மளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு டாடா பாய் பாய் சொல்லுன்னு பார்த்தா அங்க என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அது துரத்துல ஒலிம்பிக்ல உசைன் போல்ட் கூட அப்படி ஓடி இருக்க மாட்டேன். அந்த மாதிரி நாங்களாம் ஓடணும். நான் ஒரு பக்கம் பிச்சுட்டு ஓடுறேன், டாக்டர் ஒரு பக்கம் பிச்சுட்டு ஓடுறாரு. என் கூட பாடி கார்டா இருந்த பசங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. நான் ஒரு புதர்ல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். பக்கத்துல 2 பசங்க கேக்குறாங்க, ரேஞ்சர் இருக்காரா இல்ல போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புதரை சாட்சி கேட்கிறேன், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் பா, ரேஞ்சர் உயிரோட தான் இருக்கேன் அப்படி பசங்க கிட்ட சொல்லிட்டு, அப்ப டாக்டர் காணுமே தேடி கண்டுபிடிக்கிறேன். ஒரு பாறை மேல உட்கார்ந்திருந்தாரு. டாக்டர் சமாளிக்கணுமே, என்ன பண்றதுன்னு தெரியல. டாக்டர் போயிட்டு, டாக்டர் சாயந்தர நேரத்துல ஒரு நல்ல ஒரு வார்ம் அப் இருந்துச்சு இல்லைங்களா, நல்லா ஓடும் இல்லையா? பவானி சேகர்ல உயிரோட இருந்த என்ன தாளாவாடி கொண்டு சமாதி ஆக்கி இருப்பீங்களாடா, இது உங்களை நம்பி அந்த நேரம் சொல்லி நான் திட்டிட்டு 2 பேரும் வாக் பண்ணி நடந்து போறது கேட்டேன். என்ன காரணம் சார், ஏன் இந்த யானை 4 வயசுலயே சாகக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு கேட்டபோது டாக்டர் சொல்லியிருந்தாரு, ஒரு யானை தன் தாயோடு இருக்கின்ற பொழுது அந்த தாய் எந்த மாதிரி மரப்பட்டைகளை சாப்பிடணும், எந்த மாதிரி மரப்பட்டைகளை சாப்பிட்டா குடல்ல புழுக்கள் உருவாகாதுன்னு சொல்லி கொடுப்பாள். இந்த 4 வயது யானை தாயை விட்டு பிரிந்து வந்துருச்சு. அதனால எந்த மூலிகை மரங்களை சாப்பிடணும்னு தெரியல. அதனால குடல் புழுக்கள் அதிகமாகி சாகக்கூடிய நிலையில் சென்று விட்டது அப்படின்னு சொன்னார். ஒரு தாய் என்பவள் 100 மருத்துவர்களுக்கு சமம். ஒரு தகப்பன் என்பவர் 100 ஆசிரியருக்கு சமம். ஆக உங்களுடைய பொறுப்புகளை ஆசிரியர்கள் பேர் சுமத்துகின்றீர்களா, இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்களாக மாறுகின்றீர்களா என்பது என்னோட கேள்வி. இந்த குவாலிட்டி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உங்களோட சூப்பர் டிக் பண்ணிக்கங்க. 2வது குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா fostering curiosity and exploration அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் குழந்தைகளுடைய ஆர்வத்தையும் அந்த குழந்தைகளுடைய ஆய்வு தன்மையும் ஆய்வு திறனையும் என்கரேஜ் பண்ணக்கூடிய பெற்றோர்களாக நீங்க இருக்கின்றீர்களா? அதாவது 2 வயசு ஆன குழந்தை நடக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு பொருளா எடுத்து உங்ககிட்ட கேட்கும், அப்பா இது என்னப்பா,
அம்மா இது என்னப்பான்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? குழந்தையோட தலையிலே அடிச்சு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குடா, போல அந்த சைடு போய் புக்க படுறா அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த செந்தில் கவுண்டமணி ஜோக் இல்ல, அண்ணா இந்த பெட்ரூம் லைட் எப்படின்னா எரியுது அப்படின்னு கேட்ட கவுண்டமணி சொல்லுவார் இல்லைங்களா, தம்பி இதுக்கு பேர் தான் மேண்டில், இதுல எப்படின்னா எரியுதுன்னு சொல்லி பொசி கொடுவாரு பாத்தீங்களா. அந்த மாதிரி நீங்க உங்கள் குழந்தைகள் ஆர்வத்தோடு வருகின்ற பொழுது அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கின்றீர்களா, இல்லை ஆர்வ கோளாறு மாதிரி இருக்காதரா அப்படின்னு சொல்லி உங்க குழந்தைகளை ஒதுக்கி மட்டம் தட்டக்கூடிய குழந்தைகளாக இருக்கின்றீர்களா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி குழந்தைகள் சந்தேகம் கேட்கிற போதெல்லாம் எந்த தகப்பனும் எந்த தாயும் கற்றுக் கொடுக்கிறார்களோ, தன்னுடைய பணியை ஒதுக்கிவிட்டு அதன் சந்தேகத்தை தீர்க்கின்றார்களோ, அவர்கள் எல்லாம் உண்மையிலுமே ஒரு சிறந்த தாய்மார்கள். இது இந்த குவாலிட்டி உங்களிடத்தில் இருந்துச்சுன்னா செகண்ட் குவாலிட்டி சூப்பர். ரெண்டாவது குவாலிட்டியை டிக் பண்ணிக்கங்க. மூணாவது குவாலிட்டி பாத்தீங்கன்னா டீச்சிங் டிசிப்ளின் அண்ட் எத்திக்ஸ். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தரக்கூடிய, எத்திக்ஸ் என்றால் என்ன, வாழ்வின் நெறிமுறைகளை கற்றுத்தரக்கூடிய பெற்றோர்களாக இருக்கின்றீர்களா? எங்க சார் நான் செல்போன் யூஸ் பண்றதே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என் பையன் செல்போன் யூஸ் பண்றது எப்படி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அந்த காலத்துல எல்லாம் தாய்மார்கள் நிலாச்சோறு ஓட்டிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன சோறு ஊட்டுறங்க? மொபைல் சோறு தான் ஊட்டுறங்க. என் பையன் மொபைல் பார்க்காம சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறான். அந்த மாதிரி குழந்தைகளுடைய ஒழுக்கத்தை நாம் எடுக்கக்கூடிய, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலையில நாம இல்லாத ஒரு சூழலை நம்மிடத்திலே வருகின்றது. ஹைனாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது கழுதை புலி. நம்முடைய தாளவாடி ஏரியால கொஞ்சம் இருக்கு, பவானிசாகர் ஏரியால நிறைய இருக்கு. அந்த கழுதை புலிகளை பாத்தீங்கன்னா ஒரு பெண் கழுதை புலி அந்த குடும்பத்திலே அந்த பெண் கழுதை புலி தான் வழி நடத்தும். வலிமை குறைந்த ஒரு பெண் கழுதை புலியை இருக்கக்கூடிய பவரை விட வலிமை மிகுந்த ஒரு ஆண் கழுதை புலியினுடைய பவர் அங்க குறைஞ்சுதான் இருக்கும். ஓபனா சொல்ல போனா பெண்கள் தான் அங்க டாமினேட் பண்ணுவாங்க கழுதை புலிகளை. அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு இரையை அடிக்கின்ற பொழுது, ஒரு உணவு கிடைக்கின்ற பொழுது யாருமே அதை சாப்பிட மாட்டாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் கழுதை புலி, டாமினேட்டிங் கழுதை புலி தான் முதல்ல அந்த இறை சாப்பிட ஆரம்பிக்கும். அதை சாப்பிட்ட உடனே தான் மற்ற கழுதை புலிகள் எல்லாமே சாப்பிடுவாங்க. இதுதான் ஒரு டிசிப்ளின். இந்த ஒழுக்கம் மனிதர்களாக நம்மிடத்தில் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? நம்ம குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறோமா? அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறோமா? அப்படி கற்றுக் கொடுத்து வளர்க்கிறீர்கள் என்றால், என் குழந்தைக்கு நான் டிசிப்ளின் சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறேன் சார், என் குழந்தைகளுக்கு எத்திக்ஸ் நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி வளர்க்கணும்னா மூணாவது குவாலிட்டி மிக அருமை. நான்காவது